ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு அப்படின்னு பார்த்தா பன்னீர் பிரியர்களுக்கு. பன்னீர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கடையிலயும் சாப்பிடுவோம், அதே மாதிரி வீட்லயும் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா வீட்ல பண்ணி சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா கடையில போயிட்டு பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி சாப்பிடுவோம். ரோட் சைட் கடைகள்ல கூட நம்ம சாப்பிடுறது உண்டு. ஆனா அந்த பன்னீர் இப்போ ஃபேக்கா இருக்கு அப்படின்ற நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல. சோ அது எப்படி ஃபேக் அண்ட் ரியல் கண்டுபிடிக்கிறது, அண்ட் நம்ம ஏன் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிடணும், ஏன் வீட்லயே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பன்னீர் அப்படின்றது மில்க்ல இருந்து செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பன்னீர் பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மெயினா வெஜிடேரியன்ஸ்க்கு பன்னீர்ல குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கிறதுனால பன்னீரை ஆல்டர்னேட்டா நிறைய பேர் இன்டேக் பண்ணிப்பாங்க. வீகன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சோய் பன்னீர் அப்படின்ற மாதிரி சோயா பீன்ல இருந்து எடுக்கக்கூடிய பன்னீரை தயாரிச்சு சாப்பிடுறதும் உண்டு. ஆனா அதுல ஃபேக் அண்ட் ரியல் அப்படின்னு சொல்லி இப்ப ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அனலாக் பன்னீர் அப்படின்னு. அனலாக் பன்னீர் அப்படின்றது மில்க் பவுடர் அண்ட் பாம் ஆயில் வச்சு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் எப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா, நார்த் சைட்ல ரோட் சைட் கடைகள்ல போயிட்டு ஜென்ரலா ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போயிட்டு பார்க்கும்போது அது பன்னீரே இல்ல அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி நிறைய விஷயம் ஃபேக்கா நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ல வந்துட்டு இருக்கோ, பன்னீர்லயும் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அனலாக் பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னீர் சாப்பிடக்கூடியதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாப்பிடக்கூடியதுதான். ஆனா ஒரிஜினல் பன்னீருக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரிஜினல் பன்னீர்ல வெறும் மில்க், அது கூட வினிகர் ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணாங்க, இல்ல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அதோட பன்னீர் கிடைச்சிடும். அது நமக்கு நேச்சுரல் பன்னீராவே வெளியே வந்துடும். அதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல இந்த மாதிரி பன்னீர் தான் வித்துட்டும் இருந்தாங்க. காஸ்ட் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கிறதுனால அதுலயும் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அனலாக் பன்னீர் அப்படின்றது தான். இந்த அனலாக் பன்னீர் அப்படின்றது தெரியாம வாங்குறாங்களா கடைகள்ல அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. தெரிஞ்சே தான் வாங்குறாங்க. காஸ்ட் இது கம்மியா இருக்கிறதுனால நம்ம பொருளையும் நம்ம சேல் பண்ணணும். ஆனா அதோட குவாலிட்டியும் நம்ம கம்மி பண்ணா மட்டும்தான் நம்மளோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட்ல இந்த அனலாக் பன்னீர் அப்படின்றத சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அனலாக் பன்னீர் அப்படின்றது ரொம்ப ரப்பரியா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு டேஸ்டும் வராம டேஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். இவ்வளவு நாள் இந்த அனலாக் பன்னீரை எப்படி கண்டுபிடிக்காம இருந்தாங்க அப்படின்னா, அது பார்க்கறதுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. ஆனா நம்ம வீட்டுல சாப்பிடுற பன்னீருக்கும் கடையில சாப்பிடுற பன்னீருக்கும் டிஃபரன்ஸ் ஒன்று இருந்துட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, கொஞ்சம் ரப்பரியா இருக்கும் கடைகள்ல சாப்பிடுற பன்னீர். அதுதான் அனலாக் பன்னீர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த அனலாக் பன்னீர்லயுமே மில்க் ஆட் பண்ணுவாங்க ஆப்வியஸா. ஆனா அது கூட பாம் ஆயிலும் ஸ்டார்ச்சும் ஆட் பண்ணுவாங்க. ஸ்டார்ச் அப்படின்னா கார்ன்ஃபிளவர் பவுடர். கார்ன்ஃபிளவர் பவுடர் எதுக்கு ஆட் பண்றாங்க அப்படின்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும். அந்த திக்னஸ் நம்மளுக்கு பன்னீர்ல நம்ம நார்மலாவே பார்த்திருப்போம் இல்லையா, அந்த திக்னஸ்க்காக கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணுவாங்க. இது பார்க்கறதுக்கு அச்சசல் பன்னீர் மாதிரியே இருக்கும். ஆனா இது பன்னீர் கிடையாது. நார்த் இந்தியால இந்த அனலாக் பன்னீர் அப்படின்றது ரொம்பவே பூம் ஆகிட்டு இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டிலயுமே இந்த அனலாக் பன்னீர்ன்றது ரொம்ப பூம் ஆகுது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கடைக்கு போய் பன்னீர் சாப்பிடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட காஸ்ட் அதிகமா தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப ரோட் சைட் கடைகள் எல்லாத்துலயுமே பன்னீர்னால செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அனலாக் பன்னீர் அப்படின்ற கலப்படம் நடக்கிறதுனால. இவ்வளவு நாள் நம்ம வீட்ல பன்னீர் பண்ணாம கடைகள்ல நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பன்னீரை கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுருப்போம் இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது அனலாக் பன்னீரா இல்ல நார்மல் இதுல வெறும் மில்க் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பின்னாடி இருக்கிற பாக்கெட்ல ஸ்டார்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா அனலாக் பன்னீர். ஸ்டார்ச் அப்படின்றது நம்மளோட நார்மல் பன்னீர்ல ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நார்மல் பன்னீர்ல சுத்தமா தண்ணியே இல்லாம நம்ம அதை வடிகட்டி எடுக்கும்போது அந்த பன்னீருக்கான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைச்சிரும். அதையும் மீறி நம்ம ஸ்டார்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ரப்பரி ஆகிடும். அதனால ஸ்டார்ச் ஆட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துலயுமே நம்மளோட காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்றதுனால அதுல இருந்து ஒரு கிரேட் கம்மியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விக்கிறது உண்டு. அது ஃபுட் டிபார்ட்மெண்ட்க்குமே தெரிஞ்சுதான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த அனலாக் பன்னீரை சேல்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா அதை ஃபுல் டைம்ல பண்ணக்கூடாது. அதை மட்டுமே வச்சு ஒரு ஃபுட்டை நம்ம தயாரிக்க கூடாது அப்படின்றது தான் மெயின் விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அனலாக் பன்னீர் விற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஸ்டார்ச்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பாம் ஆயில் போட்டிருக்கிறது, மில்க் பவுடர் போட்டிருக்கிறது, லெமன் ஜூஸ் போட்டிருக்கிறது, இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சு மக்கள் வாங்கினாங்கன்னா ஓகே. ஆனா ஏமாத்தி விற்க கூடாது அப்படின்றது தான் ஃபுட் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. முன்னாடி பேசின மாதிரி பன்னீர்ல குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கனால வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே நம்பி சாப்பிட்டாங்க.
வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பன்னீர் அப்படின்றது ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு மில்க் பிடிக்காது, ஆனா பன்னீர் பிடிக்கும், அவங்களுக்கு கீ பிடிக்கும், பட்டர் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும்ல. அந்த வரிசையில தான் வந்து பன்னீரும் இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஆனா இனிமே வந்து பன்னீர் சாப்பிடுறதுக்கும் வந்து யோசிக்கிற நிலைமை தான். ஏன் அப்படின்னா இந்த அனலாக் பன்னீர் அப்படின்றத எடுத்துக்கிட்டா என்ன ப்ராப்ளம் பாடியில வரும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பாம் ஆயிலும் மில்க் பவுடரும் மிக்ஸே ஆகக்கூடாது. அப்படி மிக்ஸ் ஆகி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ஹார்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும். கொலஸ்ட்ரால் அதிகமாகும், ஃபேட்டி லிவர் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வீட்ல பன்னீர் பண்ணக்கூடியவங்க வந்து ஃப்ரெஷ் மில்க்ல மட்டும் தான் பன்னீர் பண்ணணும். நிறைய பேர் பால் திரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்து பன்னீர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருப்பாங்க. அதுல இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை பன்னீர் பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஆனா அப்படி அவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்றது கண்டிப்பா ஏற்படும். ஏன் அப்படின்னா ஒரு பால் கெட்டு போச்சு அப்படின்னா தான் திரண்டுரும் கரெக்டா. அதை எடுத்து நம்ம வந்து பன்னீர் பண்ணி சாப்பிடும் போது அது கண்டிப்பா கெடுதி தான். சரி ஓகே, நம்ம என்னதான் மில்க திருப்பி பாயில் பண்ணிட்டு அதை பன்னீர் பண்ணாலுமே அதுவுமே கெடுதி தான் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர் சொல்றாங்க. இனிமே நீங்க வீட்ல வந்து பன்னீர் வாங்கி சமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து பன்னீர் வாங்கிடுவோம், அதை வந்து வாட்டர்ல போட்டு பாயில் பண்ணும்போது அது கூட கொஞ்சம் கடலை மாவு போட்டோம் அப்படின்னா அது வந்து பிங்க் கலராவோ இல்ல ப்ளூ கலராவோ வரும்போது அதுல கண்டிப்பா ஸ்டார்ச் மிக்ஸ் ஆயிருக்கு. அது வந்து அனலாக் பன்னீர் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்ல வந்து டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். நம்ம வீட்ல பண்ணக்கூடிய பன்னீரோ இல்ல பிராண்ட்ஸ்ல வாங்கக்கூடிய நல்ல பன்னீர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல வந்து ஒரு 2 days 3 days தான் வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த 2 days 3 days கழிச்சு நம்ம வந்து அதை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு புளிப்பு தன்மை வந்திருக்கும். அது வந்து கண்டிப்பா நல்ல பன்னீர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அனலாக் பன்னீர் அப்படின்றது நம்மளுக்கு எத்தனை மந்த்ஸ் வேணா வேலிடிட்டி கொடுத்திருப்பாங்க. அதையும் வாங்கும் போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அதுல ஸ்டார்ச் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா வாங்காதீங்க. பாம் ஆயில் அப்படின்றது மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அதை வந்து வாங்காதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.